இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் இங்க இருந்து போயிட்டாலும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ சந்தோஷமா இருப்பியா? நீ சந்தோஷமா இருப்பியா? சொல்லு. சந்தோஷமா இருப்பியா? அதான் சொன்னேனே, வாழ்க்கையில சந்தோஷங்கிறது கிடைக்காமலே போனாலும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் போற ரிஷி, ஒரு தடவை உன்னை பார்க்க முடியாதா? லக்ஷ்மி, லக்ஷ்மி இல்ல, நீங்க ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கீங்க. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கத்துறீங்க, ஆனா இங்க உட்கார்ந்து தேடுறீங்க. இவ்வளவு ஆசை இருந்தா போய் தடுக்க வேண்டியதானே? சரி, தடுக்கிறத விட்டு தள்ளுங்க ரிஷி ப்ரோ. ஏன் டிவோர்ஸ் வாங்குனீங்க? நான் கேக்குற பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்க டிவோர்ஸ் வாங்குனீங்க? எதுக்காக டிவோர்ஸ் வாங்குனேன்னா, என்ன எங்களோட உறவு இதோட முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொன்னீங்க? இதோட உறவு முடிஞ்சுதா? ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. லக்ஷ்மி அண்ணிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கல்யாணத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல? 7 ஜென்மங்களுக்கும் உங்களுக்கு உறவு இருக்கு. So don't give me this crap. Look at you man. உங்க நிலைமைய பாருங்க. நீங்க இப்பவே வந்து அவங்கள தடுங்க. அவங்கள தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா எல்லாமே போயிடும். என் கூட வாங்க. இந்த துரோகத்தோட என்னால வாழ முடியாது ரிஷி. உன் கூட என்னால வாழ முடியாது. வாங்க, என் கூட வாங்க. வாங்க. வாட்? எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆயுஷ். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ போகட்டும். அவளை விட்டுடு. நான் லக்ஷ்மிக்கு துரோகம் பண்ணிருக்கேன். அவ என் கூட வாழணும்னு என்னால அவளை வற்புறுத்த முடியாது. ஒரு துரோகி கூட அவ எதுக்காக வாழணும்? அவ போகட்டும் ஆயுஷ். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா அவளை என் கூடவே வச்சுக்கிட்டு நான் அவளை சாகடிக்க விரும்பல. என்ன தப்பு பண்ணது நான். அவ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அவளை பிரிச்சிருந்து நானே தண்டனை அனுபவிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன் ரிஷி ப்ரோ, என் கூட வாங்க. ஆயுஷ், நான் உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ ப்ளீஸ் லக்ஷ்மி கிட்ட போ அண்ட் அவளை பத்திரமா பாத்துக்க. நீ அவளோட ஃப்ரெண்ட் அண்ட் நீ அவளோட தம்பியும் கூட. உன்னை விட அவளை யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. சோ ப்ளீஸ் நீ அவ கூட போ. அண்ட் எனக்கு நல்லா தெரியும் நீ அவளை ரொம்ப நல்லா பாத்துப்ப. நீ போ. நீ அவகிட்ட போ. ஆயுஷ், ஆயுஷ் சொல்றதை கேளு. ரிஷி ப்ரோ, நீ வர மாட்ட. ஏன்னா நீ வந்தாலும் நான் நிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். முதல்ல நான் எதுக்காக நிக்கணும்? எல்லாமே தான் முடிஞ்சு போச்சே. இப்போ நான் அந்த பழைய லக்ஷ்மி இல்ல. நீ எப்படி இப்படி பண்ண? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ சந்தோஷமா இரு. உனக்காவது கடவுள் சந்தோஷத்தை கொடுக்கட்டும்.